தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் அப்படிம்பாங்க. ஜூன் 14th இஸ் வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே. ஸோ இந்த ஜூன் 14th அன்னைக்கு பிளட் டொனேஷன் கொடுத்த வாலண்டியர்ஸ்க்கும் பிளட் டொனேஷன் கொடுக்க ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஒரு வாட்டி நம்ம பிளட்டு கொடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் 3 உயிரை நம்ம காப்பாற்றலாம். யூஸ்வலாக எமர்ஜென்சியில் நமக்கு பிளட்டு தேவைப்படுது, ஆக்சிடெண்ட்டில், சர்ஜரி பண்ணும்போது, இல்லை பிபிஹெச் அந்த மாதிரி சில டிசீசஸ்க்கு, சிலருக்கு ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்கும், சிலதுக்கு ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர்ஸ் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் பிளட் டொனேஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. கேன்சர் பீப்புளுக்கும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. பிளட் டொனேஷன் கொடுக்கறதுனால நாம் பிளட் டொனேஷன் கொடுத்தவங்களுக்கும் ஹெல்ப் இருக்குது. ஏன்னா பழைய ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டு புது ரத்தம் வருது, அங்கே இருக்கிற அயன் கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பிளட் டொனேஷன் கொடுக்கும்போது இனிஷியலாக சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. பிபி செக் பண்ணுவாங்க, நமக்கு வேறு ஏதாச்சும் டிசீசஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, ஹீமோக்ளோபின் செக் பண்ணுவாங்க. இது நமக்கு ஒரு ஆனுவல் செக்கப் மாதிரியும் ஆகுது. ஸோ நம்மளுக்கு மென்டலியும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, நம்ம என்றைக்குமே யாருக்காச்சும் ஏதோ கொடுத்தா மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எமோஷ்னல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த ரத்த தானம் கொடுக்கும்போது நம்மளுக்கே ஓ மை காட், அது ஒரு ஃபீலிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். ரத்த தானம் பண்ணுங்க, நிறைய உயிரை காப்பாற்றுங்க. ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் ரத்த தானம் கொடுத்தா 3 உயிரை காப்பாற்றுறதுக்கு